ஓம் ஸ்ரீ வராகிதாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, உன் கூடவே இருக்கிற ஒரு நபரால் தான் இப்போது உனக்கு ஆபத்து வரப்போகுது. அவங்க வேணும்னு செய்கிறாங்களா வேணான்னு செய்கிறாங்களான்லாம் உனக்கு தேவையில்லை. அவங்கள பொறுத்த வரைக்கும் யார் நல்லா இருந்தாலும் பிடிக்காது. எங்கே நீ கொஞ்சம் கொஞ்சமாக அவங்கள விட உழைச்சி முன்னேறிடுவியோ, வாழ்க்கையில் நல்ல நிலைமைக்கு உயர்ந்துருவியோன்ற அவங்களோட எண்ணம் ஒரு எதிர்மறை சக்தியாக உன்னை சுற்றி சுற்றி வருது. காற்றில் எப்பொழுதுமே நேர்மறை சக்திகளை நான் கொடுத்து வச்சுருப்பேன். ஆனால் உன் கூட இருக்கவங்க உனக்கு எதிராக எதையாவது யோசிக்கிறாங்க, சிந்திக்கிறாங்க, நீ நல்லா இருக்கிறத பார்த்து வைதெறிகிறாங்க, பொறாமப்படுறாங்கன்னா இந்த காற்றில் இருக்கிற நேர வததிகள் எனும் சக்தி எதிர் சக்தியாக மாறி போகும். அது எதிர்வினையாக மாறி சுற்றி இருக்கவங்க எல்லாருக்கும் பிரச்சனையை கொடுக்கும். அப்படிதான் உன் கூட இருக்கிற நபர் உன் வாழ்க்கையை பார்த்து பொறுக்காமல் பொறாமப்படுறதால உனக்கு ஆபத்து வர தயாராக காத்துக்கிட்டு இருக்கு. நான் சொல்கிறத கேட்டு எது என்ன யாருன்னு புரிஞ்சுக்கிட்டு அவர்களை கொஞ்சம் தள்ளி வச்சுக்க கற்றுக்கோ என் செல்லமே. கடிகாரம் ஓடிக்கிட்டே இருக்கு, ஆனால் உன் வாழ்க்கையில் எதுவுமே மாறலைன்னு நீயே இத்தனை வருஷமாக கவலைப்பட்டுக்கிட்டு இருக்க. அதனால தான் இப்போது உனக்கு நல்ல காலத்தை உருவாக்கி கொடுக்கலான்னு இந்த வராகி அம்மா வந்தேன். ஆனால் உனக்கு நல்லதே நடக்கக்கூடாதுன்னு உன் கூடவே இருக்கிற நபர்கள் நினைக்கும் போது அது உனக்கு தடையாகவும் தடங்கலாகவும் பிரச்சனையாகவும் ஆபத்தாகவும் கூட மாற வாய்ப்பு இருக்குது. முதல்ல நான் சொல்கிறத கேளு. யாராவது கொஞ்சம் நல்லா பேசினா, சிரித்து பேசினா அவங்க நல்லவங்கன்ற இந்த மன எண்ணத்தை முதல்ல தவிர்த்து விடு. யார் எப்படிப்பட்டவங்களா எப்போ எப்படி மாறுவாங்கன்னு சொல்ல முடியாது. மனிதர்களுடைய குணமே ஒரு குரங்கு மனசு தானே. குரங்கு ஒரு இடத்துல நிற்காம இங்கும் அங்கும் தாவி ஓடும், பாயும், பதுங்கும், எல்லாமே செய்யும். அப்படி தான் மனிதர்களுடைய மனசும். ஒருத்தவங்க நல்லா இருக்கணும்னு நினைக்கும், திடீர்னு கொஞ்ச நேரத்தில் ஐயோ அவங்க நம்மளோட முன்னேறிட்டாங்களே, அவங்க நல்லா இருக்காங்களே, நம்ம இன்னும் கஷ்டப்படுறோமேனு இப்படி மாற்றி மாற்றி யோசிக்கக்கூடியது தான் மனித மனசு. அதனால தான் கூட இருக்கிறவங்க யாரிடமும் நீ எந்த விஷயத்தையும் பகிர்ந்துக்காத நான் ஏற்கனவே உனக்கு சொல்லியிருக்கேன். ஆனாலும் நீ அப்பாவியாக இருக்கிறதால எல்லாரும் உன்னை போலவே நல்லவங்களாக இருப்பாங்க, நல்லதையே நினைப்பாங்கன்னு யோசிச்சதால உன் மனசில் இருக்கதை எல்லார்ட்டையும் சொல்லிக்கிட்டு இருக்க, தெரியப்படுத்திக்கிட்டு இருக்க. முதல்ல தைரியமாக இரு, இறை பக்தியோடு இரு. உன்னை சுற்றி இருக்கிறவங்க கிட்ட ரொம்ப கவனமாக இரு என் செல்லமே. யாருடைய செயலாவது உனக்கு கோபத்தை வரவழைக்கும் போது கோபப்படாமல் அமைதியாக இருக்க கற்றுக்கோ. ஏதாவது ஒரு விஷயத்தில் அவசரமாக வேலை செய்ய வேண்டிய சூழ்நிலை வரும்போது அவசரப்படாமல் பொறுமையை தேர்ந்தெடு. எப்போது நீ மன அமைதியோட பொறுமையோட உன்னுடைய செயல்களை செய்கிறியோ அதுதான் உன் வாழ்க்கையை உயர்த்தும். இந்த வராகியம்மா உன் கூட இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்பட வேணாம். இனி வரும் நாட்களில் உன் கண்ணீரை தொடச்சி உன் கவலையை போக்கி உனக்கான நல்லதையெல்லாம் நான் சிறப்பாக செஞ்சு கொடுக்குறேன். உன் மன கவலைகளையெல்லாம் அகற்றி உனக்கான மகிழ்ச்சியை கொடுக்க இந்த வராகியம்மா இருக்கும்போது நீ எதுக்கும் பயப்பட வேண்டாம். உன் மனசில் இருக்க பயத்தை போக்கி உனக்கு தைரியத்தையும் துணிவையும் நான் கொடுக்குறேன். நீ எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியிலும் என் அருள் நிச்சயம் உனக்கு துணையாக இருக்கும். நான் உன்னை விட்டுட்டு எங்கேயும் போக மாட்டேன். இந்த வராகி அம்மா உனக்கு ஆபத்துன்னு சொல்லி எச்சரிக்கையாக இருக்க தான் சொல்ல வந்தேனே தவிர உனக்கு ஆறுதல் சொல்ல வரவில்லை. நடந்த விஷயங்களை எல்லாம் சும்மா யோசித்து கவலைப்பட்டுக்கிட்டே இருக்காம நடக்க வேண்டிய விஷயங்களில் கவனம் செலுத்து. நீ என்னவோ உன்னை ஒரு சாதாரண மனிதன் நினச்சிக்கிட்டு இருக்க, ஆனால் உனக்குள்ள மறைந்திருக்கும் சக்தி என்னன்னு எனக்கு தெரியும். அதனால தான் உன்னுடைய சக்தியையும் திறமையையும் தட்டி எழுப்ப வந்திருக்கேன். உன்னை ஒரு சாதாரண ஆளிலிருந்து திறமை மிக்க மனிதனாக மாற்றி காட்ட வேண்டியது என்னுடைய பொறுப்பு. உன் வாழ்க்கையில் நடந்த ஒவ்வொரு தாமதத்துக்கும் ஒரு காரணம் இருக்குது. எந்த விஷயம் தாமதமாச்சோ, எந்த விஷயம் தள்ளி போச்சோ அதை சரி செஞ்சு உனக்கான சந்தோஷத்தை நான் கொடுக்குறேன். அவசரத்தில் கிடைச்சிருந்தாலும் உனக்கு அழகான விஷயங்களாகவே நான் கிடைக்க செய்வேன். நிலையில்லாத நிரந்தரமில்லாத இந்த உலகத்தில் உனக்கு சரியான நல்ல விஷயங்களை நான் கொடுக்குறேன். உன்னை சுற்றி இருக்கிறவங்க எல்லாரும் உன் வாழ்க்கை பயணத்தை சரியாக புரிஞ்சுக்குவாங்கன்னு சொல்ல முடியாது. நீ எப்போதும் அமைதியாக பொறுமையாக இரு. உன் அமைதியை பலவீனம் நினைக்கிறவங்களுக்கெல்லாம் நீ எப்படியாப்பட்ட ஆளுன்றதை நான் தெரிய வைக்கிறேன். நீ பொறுமையாக விட்டு கொடுத்து போகிறதால பல பேர் உன்னை பலவீனமாக நினச்சிக்கிட்டு இருக்காங்க, நீ தோல்வியாளன்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் எல்லா திறமைகளையும் சக்திகளையும் உனக்குள்ளே வச்சுக்கிட்டு தான் நீ அமைதியாக பொறுமையாக இருக்கிறன்னு எனக்கு தானே தெரியும்.
மிகப்பெரிய ஆழமான நதி ஒருபோதும் சத்தம் போடாது. அது பாட்டுக்கு அமைதியாக தண்ணி ஓடிக்கிட்டே தான் இருக்கும். அதே போல தான் நீயும் ஆழமான அமைதியான பக்குவம் கொண்ட பிள்ளையாக இரு. உறுதியான பெரிய பெரிய மலைகள் எல்லாம் காற்றை பார்த்து அசையாது. மலை அப்படியே கல்லாக பாறையாக உறுதியாக நிற்கிறது போல ஓ மனசளவில் நீயும் உறுதியாக இரு. இந்த வராகி அம்மா உன் மனசுக்குள்ளே ஒரு விதையை போட்டு வச்சுருக்கேன். அந்த நம்பிக்கைங்கிற விதையை நல்லபடியாக இறுக்கமாக பிடிச்சிக்கோ. ஒரு மண் எப்படி விதையை இறுக்கமாக பிடிக்குதோ அப்போது தான் அதிலிருந்து வேர் விட்டு செடி வளரும். அதே போல் உன் மனசுக்குள்ளே நீ நம்பிக்கைங்கிற விதை இறுக்கமாக பிடிச்சிக்கிட்டினா உன் வாழ்க்கை மிகப்பெரிய மரம் போல மகிழ்ச்சியை கொண்டு வந்து சேர்க்கும். துணிச்சலும் தைரியமும் கொண்ட உன்னை யாராலும் தோற்கடிக்க முடியாது. எந்த தோல்வியும் உன்னை ஜெயிக்க முடியாத அளவுக்கு இந்த வராகியம்மா உன் வாழ்க்கையில் வெற்றியை கொடுப்பேன். ரொம்ப நாளாக நடக்காத பல விஷயங்களையும் இந்த வராகியம்மா உனக்கு நடத்தி கொடுக்க போகிறேன். நீ நிறுத்தி வச்சிருந்த முயற்சியை மீண்டும் செய்ய ஆரம்பி. நீ செய்யும் முயற்சிகளில் எல்லாம் இந்த வராகியம்மா உன் கூடவே இருந்து உனக்கு நல்ல பலனை கொடுப்பேன். ஏன் இப்படி நடக்குது, எதுக்காக இப்படி நடக்குது நீ யோசிக்க வேண்டாம். நீ யோசிக்கும் முன்பாகவே உன் வாழ்க்கையில் இருக்கிற அனைத்தையும் நான் சரி செஞ்சிருவேன். நீ செய்யும் முயற்சிகள் யாவற்றிலும் உன் கூடவே நான் இருந்து உனக்கு மிகப்பெரிய வெற்றியை கொண்டு வந்து சேர்ப்பேன் செல்லமே. அடுத்தவங்க கை காட்டுற பாதையில் அடுத்தவங்க உனக்காக கைத்தட்டுவாங்கன்னு எதிர்பார்த்து எதையும் செய்ய வேண்டாம். உனக்கான பாதையை நீயே உருவாக்கு. உன்னை நீயே தட்டி கொடுத்து தயங்காமல் எழுந்துச்சு நிற்க பழகு. அடுத்தவங்க பாராட்டினாலும் போற்றினாலும் தூற்றினாலும் நீ எதுக்கும் கவலைப்படாமல் காதில் வாங்கிக்காம உன் வாழ்க்கையை மட்டும் வாழ பழகு. நீ எல்லாத்தையும் சரியாக செஞ்சினா உன் மனசே உன்னை பாராட்டும். நீ தப்பு செய்யும் போதும் உன் மனசு உன்னை குத்தி காட்டும். அதை வச்சு வாழ்க்கையை புரிஞ்சு நடந்துக்கோ. யார் வெற்றி பெற்றாலும் யாருடைய வாழ்க்கை மாறினாலும் யார் நல்லா வாழ்ந்தாலும் அதை பார்த்து நமக்கு இப்படி அமையலையே நீ ஏங்காதே. எதுக்காகவும் மனம் கலங்காதே. எல்லா பூக்களும் ஒரே நேரத்தில் மலர்வது கிடையாது. ஒவ்வொரு பூவும் ஒவ்வொரு கால இடைவெளியில் ஒவ்வொரு நேரத்தில் தான் மலரும். அதே போல தான் உன் வாழ்க்கையும் கூடிய சீக்கிரம் அழகான மலராக மாறப்போகுது. உன் கண்ணு முன்னால் நல்லா வாழ்கிறவங்கள தாண்டி அவங்கள விட நல்லபடியாக சிறப்பாக இந்த வராகியம்மா உன்னை வாழ வைக்கிறேன். எப்போதுமே பேசும் வார்த்தைகளை கவனமாக பார்த்து பேசு. நல்ல வார்த்தைகளை பேசு. நல்லதை மட்டுமே பேசு. நீ பேசுகிற ஒவ்வொரு நல்ல வார்த்தையும் உன்னையும் உன் குடும்பத்தையும் காப்பாற்றும் அற்புதங்கள்ன்றதை புரிஞ்சுக்கோ. கோபமாக பேசி சண்டை போட்டு யார்கிட்டையும் உறவுகளுக்குள்ள பிரச்சனையை உண்டாக்கிக்காதே. அமைதியாக பொறுமையாக நீ இருக்கும்போது இந்த வராகியம்மா நானே உனக்கான அழகான விஷயங்களை நடத்தி கொடுத்துருவேன். எப்போதும் அன்பான பாசமான பொறுமையான வார்த்தைகளை பேசி பழகு. உன் இதயத்தை நீ கருணையால் நிரப்பி வச்சுக்கோ. இந்த வராகியம்மா உனக்கு துணையாக இருந்து உன் கைகளில் வெற்றியை கொண்டு வந்து சேர்த்துடுறேன். என் அருளும் ஆசீர்வாதங்களும் இனிமே உன் வீட்டில் நிரம்பி வழிய போகுது என் செல்லமே. ஒவ்வொரு நாள் காலையில் எந்திரிக்கும் போதும் இந்த வராகியம்மாவை மனசில் நினச்சிக்கிட்டு நான் சொல்கிறத சரி. அதாவது வராகியம்மா, நான் உங்கள் மேலே நம்பிக்கையோடு இருக்கேன். நீங்கள் என் கூட இருந்து இந்த நாளை நல்ல நாளாக ஆக்கி கொடுங்க. இன்றைக்கி எல்லாத்தையும் நல்லபடியாக நடத்தி கொடுங்க. நான் எதுக்காகவும் பயப்பட மாட்டேன். நீங்கள் என் கூடவே இருங்கன்னு சொன்னினாலே உன் வாழ்க்கை முழுவதும் பயணம் முழுவதும் நான் உனக்கு துணையாக உன் கூடவே வந்துடுவேன். உன் நல்ல எண்ணங்களுக்கு ஏற்றார் போல உனக்கான நல்ல வாழ்க்கையும் அமைச்சு கொடுப்பேன். வாழ்க்கை எப்போதும் எல்லா விஷயங்களையும் சுலபமாக செஞ்சு கொடுக்காது. அது சுலபமான பாதையும் உனக்கு காட்டாது. நீதான் வாழ்க்கையில் இருக்க கஷ்டமான பாதைகளையும் கடந்து போக தயாராக இருக்கணும். உனக்கான சரியான பாதையை காட்ட நான் இருக்கும்போது, உன்னை சந்தோஷமாக வாழ வைக்க நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் வருத்தப்படாத. உன் வாழ்க்கை மற்றவங்களுக்கெல்லாம் ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கட்டும். நீ என்கிட்ட கேட்ட அமைதியும், நீ எதிர்பார்த்த மரியாதையும், நீ விரும்பிய வளர்ச்சியையும் இந்த வராகியம்மா ஒவ்வொன்றாக உன் கைகளில் கொண்டு வந்து சேர்க்குறேன். நான் உனக்கு பின்னால் இல்லை, உன் முன்னாலேயே தான் நின்று உன்னை வழிநடத்திக்கிட்டு இருக்கேன்றதை புரிஞ்சுக்கோ. நீ எப்போதும் தைரியமாக இருந்தீனா இந்த வராகியம்மா உனக்கு துணையாக இருந்து உன் வாழ்க்கைக்கான நல்லதை செஞ்சு கொடுப்பேன். இப்போது நீ சோர்ந்து போயிருந்தாலும் கூடிய சீக்கிரம் உன் வாழ்க்கையை சிறப்பித்து உனக்கான சந்தோஷங்களை நான் கொடுப்பேன்.
இருள் எவ்வளவுதான் ஆழமாக இருந்தாலும், விடியல் எவ்வளவுதான் பெருசாக வந்தாலும், எது எது எப்போ வரணுமோ அவ்வப்போது தான் வரும். இரவுல விடியலை பார்க்க முடியாது, பகலில் இருளை பார்க்க முடியாது. அந்தந்த நேரத்தில் அதுக்கான உரிய விஷயத்தை நான் அழகாக நடத்தி கொடுப்பேன். உன் வாழ்க்கையிலையும் நிச்சயமாக நான் வெற்றியை கொடுக்க தான் போகிறேன். நீ வெற்றி பெறுவதையும் சந்தோஷப்படுவதையும் மகிழ்ச்சியாக வாழ்வதையும் இனி யாராலுமே தடுக்க முடியாது என் செல்லமே. உன் மனசில் பயம் வரும்போதெல்லாம் இந்த வராகி அம்மாவை மனசில் நினச்சிக்கிட்டாலே உனக்குள் இருந்த பயம் தைரியமாக மாறி போயிடும். அப்புறம் எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலான்ற அந்த எண்ணம் உனக்குள்ளே வந்துடும். நீ இழந்த விஷயங்களை நினச்சி ஓடாதே. இன்னும் நான் உனக்காக நிறைய வச்சுருக்கேன். நீ இழப்பதை விட சிறந்தது, நீ எதிர்பார்த்ததை விட அழகானதை, உயர்வானதாக உன் கைகளில் கொண்டு வந்து கொடுக்குறேன். உன் பொறுமையை யாராவது பலவீனம்னு நினச்சாங்கன்னா அதை நிரூபிக்க முயற்சி செய்யாதே. காலமே அதற்குரிய வெற்றியை கண்டிப்பாக உன் கைகளில் கொடுக்கும். நீ எப்படியாப்பட்ட ஆளுங்கிற உண்மையை இந்த உலகத்தை செய்ய வேண்டியது இந்த வராகியம்மா என்னுடைய பொறுப்பு. தொழியை தாண்டி அடுத்தடுத்த கதவில் உனக்காக வெற்றி காத்திருக்குன்னு சொன்னேன் அல்லவா? இதோ உனக்கான நல்ல விஷயங்களை நான் நடத்தி கொடுத்துட்றேன். மற்றவங்க உன்னை நம்புகிறாங்க நம்பலை அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. நீ என்னை நம்புனாலே அந்த நம்பிக்கையின் பலனாக என் அருள் உன்னை ஜெயிக்க வைக்கும் என் செல்லவே. உன் நல்ல மனசுக்கு நீ எதையும் விளக்கும்படி நான் விட்டுட மாட்டேன். உனக்கான நல்லதை எல்லாம் நான் சிறப்பாக வரமாக கொண்டு வந்து சேர்த்துடுறேன். நல்ல வரம் கேட்ட என்னை, அதாவது நல்ல வரம் வேணும் வராகியம்மா அப்படின்னு கேட்ட உனக்கு நான் ஆசீர்வதித்து நல்ல மனசு கொடுத்துருக்கேன். அதே போல் நல்ல மனசு உள்ள யாரையும் இந்த வராகியம்மா ஒருபோதும் கைவிட மாட்டேன். நீ எடுக்கிற ஒவ்வொரு நேர்மையான முடிவுக்கும், நீ செய்கிற ஒவ்வொரு நேர்மையான நல்ல செயலுக்கும் சேர்த்து இந்த வராகியம்மா நானே உன் எதிர்காலத்தை உயர்த்தி காட்டுவேன். கீழே விழுந்தாலும் அங்கேயே விழுந்து கிடக்காம உனக்குள்ள தைரியத்தை வரவழைச்சிக்கிட்டு எழுந்து போய்கிட்டே இரு. எப்போதுமே நீ தைரியமாக பெருமைப்படக்கூடிய பிள்ளையாக இருக்கணும். இப்போது நீ செய்யும் சிறிய முயற்சிகளுக்கெல்லாம் கூடிய சீக்கிரம் வெற்றியை கொடுத்து உன்னை நல்லபடியாக நான் வாழ வைக்க போகிறேன். எந்த கவலையும் இனி உன்னை ஆட்கொள்ளாத அளவுக்கு எல்லாத்தையும் சரி செஞ்சு உன் வாழ்க்கையில் நன்மைகளை தந்துடுறேன்.